இந்த மாதிரி ரெஸ்டாரண்ட்ஸில் கஸ்டமர்ஸை கம்மியாக சாப்பிட வைக்கிறது தான் அவங்க அல்டிமேட் கோல் அண்ட் அதுதான் அவங்களுக்கு ப்ராஃபிட். அதுக்காக அவங்க யூஸ் பண்ணுற டெக்னிக் என்ன அப்படின்னா, இனிஷியலாக ஸ்டார்ச்சி ஃபுட்ஸை கொடுக்குறது. எக்ஸாம்பிள், நீங்கள் எந்த பார்பிக்கு போனாலும் இனிஷியலாக எடுத்தோன்னே அந்த காஜன் பொட்டேட்டோஸ் அண்ட் கார்ன் கொடுப்பாங்க. ஸோ இந்த ஸ்டார்ச்சி ஃபுட்ஸ்லாம் நீங்கள் சாப்பிடும் போது உங்கள் வயிறை சீக்கிரமாக ஃபுல்லாக்கிடும், உங்களால் நிறைய சாப்பிட முடியாது. ஸோ அதுக்கு உங்களுக்கு விருப்பம் இருந்தால் 1-2 டேஸ்ட் பண்ணிக்கோங்க. அவரை நீங்கள் ஸ்கிப் பண்ணிவிட்டு சூப்பில் ஸ்டார்ட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் ஸ்டார்டர்ஸில் நீங்கள் வெஜ் ஆர் நான்வெஜ் போயிட்டு நல்லா சாப்பிடுங்க. அண்ட் முக்கியமான விஷயம், ரொம்ப ஸ்லோவாக சாப்பிடுங்க. அப்போ தான் உங்களுக்கு விக்கல் வராது, தண்ணியும் கம்மியாக குடிப்பீங்க. இஃப் அட் ஆல் உங்களுக்கு வந்துட்டு காரம் எடுக்குது அப்படின்னா லைட்டாக தண்ணி மட்டும் சிப் பண்ணிக்கோங்க. நீங்கள் ஸ்டார்டர்ஸ் நல்லா சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறமா நெக்ஸ்ட் கார்ப்ஸ் போயிருங்க. பாஸ்தா, நூடுல்ஸ், நான், பிரியாணி அண்ட் இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக ஏதாவது பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சமாக போட்டு எக்ஸ்ப்ளோர் பண்ணுங்கள். அண்ட் அது முடிச்சதுக்கப்புறமா நெக்ஸ்ட் சாலட்ஸ் நீங்கள் ட்ரை பண்ணலாம். அண்ட் லாஸ்ட்டாக எப்பயுமே டெசர்ட்ஸ் அண்ட் ஸ்வீட்ஸை சாப்பிடுங்க. பிகாஸ் சுகர் ஆல்வேஸ் ஃபைண்ட் இட்ஸ் வே இன் த ஸ்டொமக். அண்ட் அகெயின் எவ்வளோ பொறுமையாக சாப்பிட முடியுமோ அவ்வளோ பொறுமையாக சாப்பிடுங்க. 2 மணி நேரம் ஆனாலும்